இறையோரே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். Church is the gift of God. We all believe and affirm that church is a sacrament of God. நம்மெல்லாம் அவருடைய வேலைக்காரர்கள். பேராயர் என்பதெல்லாம் ஒரு பொசிஷன், ஒரு டைட்டில் தாங்க. ஆனால் பேசிக்கா இந்த சென்னை பேராயத்தினுடைய பணியாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். முதன்மை பணியாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். We always cherish, nourish and celebrate the church. திருச்சபையை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரே ஒரு வேண்டுகோளை இந்த அவையிலே நான் வைக்க விரும்புகிறேன். யாரும் தப்பா எடுத்துக்காது. திருச்சபை கடவுள். இந்த திருச்சபையை சோசியல் மீடியால போட்டு தப்பான கருத்தை சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி யாரை அசிங்கப்படுத்துறோம்? நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. Church belongs to God. நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும். We'll all work together. It's a team effort. யாருக்காக உழைக்கிறோம் இல்லையா? அதனால இது ஒரு காரியம் நான் முடிக்கிறேன். இன்னையோட இந்த ஷால் போத்துறது, இந்த பழத்தை எடுத்துட்டு வர்றது, இன்னையோட இதை ஸ்டாப் பண்ணி. Don't make us divine. We are not divine. We are human. நாங்க என்ன பெரிய டிவைன் மாதிரி இல்ல, கடவுள் மாதிரி இல்ல. We are fragile. We are weak. உங்க ஜபத்தினால தான் we get strengthened to the ministry. அதான் நான் சொன்னேன். The court case, அந்த case, litigations, அப்படி இப்படி சர்ச்சை கொண்டு போய் we move the church to the court. So it's a curse. அதனால we have to rethink, reorient and relive a faith testifying the gospel of Christ. But by the pure grace of God brought the church back into existence. ஒருத்தர் தாங்குவோம், ஒருத்தர் மன்னிப்போம், ஒருத்தர் ஏற்றுக்கொள்வோம். இவருக்கு கோல் கொடுத்துட்டாங்க, அத்தாரிட்டி, ஐ ஹவ் காட் அத்தாரிட்டி அப்படின்றது இல்லைங்க. தி அத்தாரிட்டி டு forgive, the authority to reconcile, the authority to embrace, the authority to respect, the authority to wash one's feet. இதுதான் அந்த அத்தாரிட்டி. அதனால இந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் மனதிலே நிறுத்தி நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க. உங்களுடைய இறைவேண்டல் மிக மிக முக்கியம் எங்களுக்கு. God bless us all and thank you for staying with us. Be assured of our prayers. Thank you.